கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரியே சகோதரரே, நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இந்த உலகம் கொஞ்ச நாள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். ஒரு 70 வருஷம் 80 வருஷம் அதுக்கு மேலே இல்லை. சரிங்களா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனை எனக்கு கூறியது இல்லை, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சின்ன விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு கண்ட எகிப்தனை இனிமேலும் நீ காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் தேவன் சொல்ல, நீங்கள் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு அவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செஞ்சுட்டே இருங்க. என்ன சோதனையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம், நன்றி 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 நன்றி, இதை மட்டும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஏசுப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இந்த வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. எது செஞ்சாலும் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கிறது அவருக்கு ரொம்ப மகிமையா. அவர் இறங்கிடுவாராம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி உங்களிடத்துல வாசம் பண்ணுகிறது அவருடைய துதி. நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதியோடு அவரை ஆராதிங்க. எப்பவுமே ஒரு சும்மா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா நன்றி அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுங்க. ஆண்டவரை துதிங்க. துதிக்க 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 சாத்தான் ஓடிட்டே இருப்பான். உங்களை தொல்லை கொடுக்குற மனுஷனும் இல்லாத ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். அவங்க மனசையும் மாற்றிட்டு உங்ககிட்ட சந்தோஷமாக பேச வைப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் நோயில் இருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைக்கும். இன்றைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைக்கும். நான் நடந்துகிட்டே பேசுறதுனால எனக்கு மூச்சு வாங்குது, அதனால தான் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமுதாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.